பிரியலட்சுமி எல்கேஜி படிச்சிருந்திருக்காங்க. இங்க விக்கிரவண்டி செம்மேரி ஸ்கூல்ல படிச்சிருந்திருக்காங்க. எல்கேஜி படிச்சிருந்திருக்காங்க. அந்த குழந்தை ஸ்டெப்பி டாங்க்ல விழுற அளவுக்கு இவங்க என்ன புடிங்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. கவர்மெண்ட் ஸ்கூலே பரவாயில்லங்க, பிரைவேட் ஸ்கூல்னு சொல்லிட்டு பீஸ் மட்டும் வாங்குறீங்கல்ல. ஒரு குழந்தை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா வீட்டுல பேரண்ட்ஸோட தான் வரணும்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆர்டர் போடுற நீங்க ஒரு குழந்தை போயிட்டு ஸ்டெப்பி டாங்க்ல விழுற வரையும் நீங்க என்ன புடிங்கிட்டு இருந்தீங்களா? எல்லாருக்கும் தான் கேக்குறேன். நீங்க இது எப்படி வேணா இப்ப உங்களால போன உசுரை திரும்பி தர முடியுமா? எங்க ஊரே இன்னைக்கு கதறிட்டு இருக்கு. சாதாரண ஒரு மசுரை வெட்டலனா மட்டும் அவ்வளவு இதுவா பேசி வெளியே போ, உங்க வீட்டுல போய் பேரண்ட்ஸ் கூட்டு வந்து சொல்ல தெரியுதுல எல்லாருக்கும். அந்த குழந்தையோட உசுறு போயிடுச்சு, திரும்பி தர முடியுமா? திரும்பி தர முடியுமான்னு கேக்குறேன். எங்களுக்கு தெரியாது. நீங்க என்ன ஆதாரம் காமிச்சாலும் சரி, இதுக்கான பதில் நீங்க கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். நீங்க என்ன புடுங்கினாலும் சரி. அப்புறம் எதுக்கு கஷ்டப்பட்டு நம்ம வளர்க்குறோம்? நம்ம தான் சரியா வளரல. தான் பிள்ளைங்களாவது நல்லா படிச்சு ஒரு ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு தான் பிரைவேட் ஸ்கூல்ல நம்பி வந்து சேர்க்கறாங்க. ஆனா பிரைவேட்ல இருக்க நீங்களே இப்படி கேவலமா பண்ணா என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா இதுக்கு என்ன முடிவுன்னு நீங்க மட்டும்தான். நீங்க இந்த வீடியோ எவ்வளவு ஷேர் பண்றீங்களோ, இந்த வீடியோ பாக்குற நீங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. விக்கிற வேண்டிய நீங்க கொந்தளிச்சிட்டு இருக்க அந்த குழந்தையால. இது பத்தாவதுக்கு அவங்க அப்பா அந்த குழந்தைய கையில பிடிச்சிட்டு அழும் போது பாக்குற ஒவ்வொரு நொடியும் அப்படியே மரணமா இருக்கியா. அந்த குழந்தை எப்படி துடிச்சிருக்கும் தெரியல. எனக்கு தெரியாது. இந்த வீடியோ பாக்குற நீங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அந்த ஸ்கூலுக்கு ஏத்த பனிஷ்மெண்ட் நீங்க தான் தரணும். நீங்க மட்டும்தான்